நல்லது. இந்த காலை வேளையிலே கூட கர்த்தருடைய சமூகத்துக்கு கர்த்தரை தொழுது கொள்ளத்தக்கதாக வந்திருக்க ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு கூட நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இதனாலே நாங்கள் எழும்பிருந்து இவருடைய ஆராதனை கர்த்தருடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுப்போமாக. இவருடைய கண்களை மூடி ஹல்லேலூயா எங்களை ஒப்பு கொடுப்போம். இந்த வேளையிலே ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, இந்த காலை வேளையிலே சுவாமி உடைய சமூகத்திலே கர்த்தாவே உடைய பிள்ளைகளாக உடைய சனமாக நீர் எங்களை அழைத்து வந்தபடியால் நமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சமூகத்திலே நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை சுவாமி. ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி, உடைய ஆராதனை உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய ஆராதனை கூடாக நடைபெறுகிற ஒவ்வொரு காரியங்களும் கூடாக உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. தகப்பனை தொடக்கத்தின் முடிவு பரியந்தம் உடைய பிரசனம் உடைய அபிஷேகம் ஆண்டவரே உடைய கர்த்தாவே சமூகத்தை ஒவ்வொருவரும் உணரத்தக்கதாக எங்கள் மத்தியிலே நீர் ஆளுகை செய்யுங்க சுவாமி. வந்திருக்க ஒவ்வொருவரையும் உடைய கரத்துக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே சுவாமி, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடும் முழு பலத்தோடும் நமஸ்கரிக்க உதவி செய்யுங்க சுவாமி. இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, நீ நல்லவர், நீர் வல்லவராக இருக்கிறீர். முழு இருதயத்தோடுமே நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. அப்பா, நீர் எங்களை வழி நடத்துங்க சுவாமி. கர்த்தாவே சுவாமி, உம்மை துதிக்க உம்மை பாட ஆண்டவரே அந்த வழி நடத்தலை கொடுக்குமாறு நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை கொண்டு வருகிற உம்முடைய தாசனுக்கு பின்னா உம்முடைய சிலுவை கொண்டு மறைத்துக் கொள்ளுங்க சுவாமி. நீர் இடைப்படுங்க சுவாமி. உம்முடைய வார்த்தை மூலியமாக எங்களோடு கூட பேசுங்க சுவாமி. இந்த காலை வேளையிலே வந்தவர்கள் வந்த வண்ணமாக போகாதபடி ஆண்டவரே உம்முடைய சமாதானம், உம்முடைய விடுதலை, உம்முடைய சுகம், உம்முடைய சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு போக உதவி செய்யுங்க சுவாமி. இந்த காலை வேளையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் தரை மட்டும் தாழ்த்துகிறோம் கர்த்தாவே. உம்மை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லா வல்ல இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வந்திருக்கிறவங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் எங்களுடைய இந்த ஞாயிறு ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கின்றோம். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? உங்களுடைய கரங்களை உயர்த்தி காட்டுவோமா? ஆமென் ஆமென். எங்களை நடத்திடும் தேவன் அவர் எங்களோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க எங்களை நடத்துகிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறார்? ஆமென் ஆமென். நாங்கள் பாடுவோம் கரங்களை தாட்டி சந்தோஷமாய். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு. நாங்கள் சந்தோஷமாய் கரங்களை தாட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவனின் சுருகமாம் இருப்பதால் கலக்கமே எனக்கில்லை. பாடுவோம். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவனின் சுருகமாம் இருப்பதால் கலக்கமே எனக்கு. சொல்லுவோம். பயமில்லை 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 பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் ஒன்று பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவனின் சுருகமாம் இருப்பதால் கலக்கமே எனக்கில். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர். சொல்லுவோமா? எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்று. பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் ஒன்று பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு. நான் நம்பிடும் தேவனின் சுருகமாம் இருப்பதால் கலக்கமே எனக்கில்லை. பாதைகள் எங்கும் தடை
செய்வார். நீர் வழியாய் நம்மை நடத்திடும் தேவன். நல்ல கரங்களை தட்டி பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே, நம் சார்பில் கர்த்தர் ஒன்று. பயம் இல்லையே, பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயம் சொல்ல பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே, நம் சார்பில் கர்த்தர் ஒன்று. பயம் இல்லையே, பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயம் இல்லையே, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு. நீங்க மாத்திரம் சொல்வீங்களா? எனக்கு இல்லையே, நான் நம்பிடும் தேவன் என் சுருகமாமிருப்பதால் காலக்கமே. திரும்ப ஒரு விசை, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் என் சுருகமாமிருப்பதால் காலக்கமே. சொல்லும் பயமில்லை, பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே, நம் சார்பில் கர்த்தர் ஒன்று. பயம் இல்லையே, பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயம் இல்லையே, பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே, நம் சார்பில் கர்த்தர் ஒன்று. பயம் இல்லையே, பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயம் இல்லையே. ஹல்லேலூயா. ஓ மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ எங்களை நடத்திடும் தேவன் நீர் எங்களோடு கூட இருப்பவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ எங்களை நடத்திடும் தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ உம்மை துதிக்கிறோம் சுவாமி, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை நடத்திடும் தேவன், எங்களை நடத்திடும் எபனேசர், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுவாமி இந்த காலை வேளையில் ஆண்டவரை வாழ்க்கையை குறித்து ஏதாவது பயத்தோடு கலக்கத்தோடு இன்றைய நாள் இருந்தால் சுவாமி, எங்களை நடத்திடும் தேவன் நீர் நல்லவர். எங்களை நடத்துகிற தேவன் நீர் எங்களை ஒருபோதும் கைவிடாதவர். உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுவாமி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுடைய இருதயத்தை நாங்கள் கர்த்தருக்கு முன்னுவதாக இன்றைக்கு திறந்து கொடுப்போமா? நாங்கள் வாழ்றது அவருடைய கிருபை, நாங்கள் வாழ்றது அவருடைய சுத்த கிருபை. ஓ உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் தனிமையில் அழுத போதெல்லாம் அவருடைய கிருபை எங்களை தாங்கினது. நாங்கள் ஒன்றுமில்லாத நேரத்தில் எல்லாம் அவருடைய சுத்த கிருபை மாத்திரம் எங்களை தாங்கினது. நாங்கள் சற்று நேரம் சிந்தித்து பார்த்து நாங்கள் கர்த்தரை துதிப்போமா? ஓ தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல, தள்ளாடி நடந்த போது தாங்கிட. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைச்சது உங்க கிருபை. உங்க கிருபை இல்ல நானும் இல்ல. உங்க கிருபை உணர்ந்துள்ளத்தோடு சொல்லுவோமா? நானும் இல்ல. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமே. உங்க கிருபை, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமில்லை இயேசுவே.
கிருபை நான் வளர்ந்ததும் உங்க கிருபை என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே நான் வாழ்ந்ததும் உங்க கிருபை நான் வளர்ந்ததும் உங்க கிருபை என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே உங்க கிருபை வேண்டுமே உங்க கிருபை போதுமே உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமில்லை கிருபை வேண்டுமே உம் கிருபை போதுமே உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமில்லை இயேசுவே நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்ல திறமனு சொல்ல என்னிடம் எதுவும் இல்ல நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்ல திறமனு சொல்ல என்னிடம் எதுவும் இல்ல தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை உங்க கிருபை இல்ல நானும் இல்ல உங்க கிருபை இல்ல நானும் இல்ல உங்க கிருபை வேண்டுமே உங்க கிருபை போதுமே உங்க கிருபை இல்லாமல் நானும் உங்க கிருபை வேண்டுமே உங்க கிருபை போதுமே உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமில்லை இயேசுவே ஹல்லேலூயா உம்முடைய கிருபை எங்களுக்கு வேண்டும் சுவாமி உம்முடைய கிருபை எங்களுக்கு தேவை ராஜா உம்முடைய கிருபை இல்லாமல் எங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது எங்களுடைய வாழ்க்கையில் எதுவும் முடியாது உம்முடைய கிருபை இல்லை சுவாமி உம்முடைய அந்த காருண்யம் ஆண்டவரே அந்த காரிஷனும் அந்த காருண்யம் எங்களை பார்த்தது ஆண்டவரே ஐயா தகுதியே இல்லாமல் இருந்த எங்களை ஒன்றுக்கு உதவாத எங்களை ஆண்டவருடைய கண்கள் கண்டதே ஓமை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் எங்களை பற்றி பெருமை பாராட்டிக் கொள்ள ஒன்றுமே இல்லை சுவாமி எங்களுடைய அந்தஸ்தோ எங்களுடைய தகுதியோ எங்களுடைய படிப்போ எங்களுடைய மேன்மையோ எங்களுடைய பணமோ எதுவுமே இல்லை எல்லாம் உம்மிடத்தில் இருந்து வந்தது எல்லாம் உம்மாலேயானது ஓ நாங்கள் எங்களுக்கு என்று சொல்லிக்கொள்ள எதுவும் இல்லை ஆண்டவரே எந்த பெருமையும் இல்லை நீரே எல்லாம் தந்தவர் நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்ல திறமனு சொல்ல என்னிடம் நாங்கள் கர்த்தருக்கு முன்பதாக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுப்போமா சுவாமி நான் என்று சொல்ல எதுவுமே இல்லை ஆண்டவரே எல்லாம் உம்மாலே ஆனது நான் நிற்கிறதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய கிருபை தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை உங்க கிருபை இல்ல நானும் சொல்லுவோம் தகுதியில்லா என்னை தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை உங்க கிருபை இல்ல நானும் உங்க கிருபை வேண்டுமே உங்க கிருபை கேட்போம் கேட்போம் தேவனே உங்க கிருபை இல்லாம நான் ஆம் சுவாமி உம்முடைய கிருபை இல்லாமல் நான் வெறுமையாயிருப்பேன் உம்முடைய கிருபை எனக்கு வேண்டுமே இந்த காலை வேளையில் உம்முடைய கிருபையை நான் வாஞ்சிக்கிறேன் உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமே இயேசுவே
ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய சமூகத்தை தேடி வந்த தேவ பிள்ளைகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தோடு உங்கள் அனைவரையும் இந்த இணையதளத்துக்கு அன்போடு கூட வரவேற்கின்றோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறதான நம் தேவாதி தேவனை நீங்கள் எங்கள் சபையோடு இணைந்து ஆராதித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நாங்கள் எந்த நிலையில், எந்த சூழ்நிலையில், எந்த இடத்துல இருந்தாலும் நாம் அவரை உண்மையோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் துதிக்கும் நேரத்தில் அவர் எங்களோடு வாசம் செய்வாராக. ஆமேன். முக்கியமான அறிவித்தலுக்காக செவி கொடுப்போம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு கிள்ளப்பனையில் இருக்கின்ற எங்கள் கல்வாரி சபையில் காலை 7 மணிக்கு தமிழ் ஆராதனை நடைபெறும். இந்த ஆராதனை வேலைக்கு வந்து உங்களுக்கு கலந்து கொள்ள கடினமாக இருந்தால் உங்களால் யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் மூலமாக எங்களோடு இணைந்து கொள்ளலாம். உங்களுக்கு ஏலும் உங்களுக்கான ஆராதனை ஒளி அமைப்பு ஆடியோ வாட்ஸ்அப் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். திரை காண்கின்ற இந்த இலக்கத்தின் ஊடாக தொடர்பு கொண்டு உங்களுக்கான ஆராதனை வாட்ஸ்அப் ஆடியோ மூலமாக கேட்டு மகிழலாம். பிரியமானவர்களே, அதே போல் உங்களுக்கான முக்கியமான ஜெப தேவைகள் இருந்தால் இந்த வாட்ஸ்அப் ஊடாக இணைந்து கொண்டு உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அணுகவும். உங்களுக்காக தேவ பிள்ளைகள் ஜெபத்தின் வழிநடத்தலுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் குடும்பமாக இணைந்து ஜெபிக்க, தேவனை ஆராதிக்க, தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்க ஒவ்வொரு வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு எங்களோடு இணையுங்கள். தேவனை ஆராதிப்பதில் மகத்துவமான காரியங்களை கற்றுக் கொடுத்தது தாவீது. எனவே தாவீது நானும் என்ற தாவீதின் ஆராதனை நேரத்துக்கு உங்களை மிகவும் அன்போடு கூட வரவேற்கின்றோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு எங்கள் இணையதளத்தில் நடைபெறும். எனவே தேவனை ஆராதிக்க, அவரை தொழுது கொள்ள உங்களை அன்போடு கூட வரவேற்கின்றோம். இப்பொழுது தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆவிக்குரிய மன்னா தேவனுடைய செய்திக்காக நாங்கள் அனைவரும் செவிசாய்ப்போம். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. இன்றைய நேரத்திலும் கூட நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை இன்றைக்கு நாங்கள் தியானிக்க போகிறோம். உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் ஆயத்தமாகிறதான வேளையிலே கர்த்தர் விசேடமாக ஒரு நபரை குறித்து பேசலாம் என்று சொல்லி வழி நடத்தினார். நாங்கள் யோனா புஸ்தகத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாங்கள் தியானித்து இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அதற்கூடாக என்னத்தை எங்களுக்கு பேச இருக்கிறார், எப்படி எங்களை வழிநடத்த போகிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். எனவே யோனா புஸ்தகத்திலிருந்து கர்த்தர் இன்றைக்கு எப்படியாக எங்களோடு கூட இடைப்பட போகிறார் என்று சொல்லி நாங்கள் கவனிக்க போகிறோம். எல்லாரும் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். கர்த்தர் எங்களை இன்றைய நாளிலே அதற்காக அழைத்து வந்திருக்கிறார். என்னோடு கூட நீங்கள் சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்க. யோனா 1வது அதிகாரம் நாங்கள் வாசிக்க போகிறோம். 1 to 4 வரையிலான வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். நேரம் நாங்கள் கவனமாக பாவித்து கொள்ள வேண்டும் என்றபடினால் நாங்கள் எழுந்து நின்று யோனா 1ஆம் அதிகாரத்தில் 1 to 4 வரையிலான வசனங்களை வாசித்து நாங்கள் செபித்து பின்பதாக மற்ற ஒரு சில காரியங்களை அதில் அந்த புத்தகத்தில் இருக்கிற மிகுதமான காரியங்களை நான் உங்களுக்கு மத்தியில் வைக்கலாம் என்று சொல்லி விருப்பப்படுகிறேன். யோனா 1வது அதிகாரம் 1 to 4 வரையிலான வசனங்கள் நாங்கள் யாவருமாக எழுந்து நின்று வாசித்து ஆண்டவருக்கு எங்களை ஒப்புக் கொடுப்போம். அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்சுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோட தர்சுக்கு போக கப்பல் ஏறினான். கர்த்தர் சமுத்திரத்தின் மேலே பெருங்காற்றை வரவிட்டார். அதனால் கடலில் கப்பல் உடையுமென்று நினைக்கத்தக்கதாக பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. ஆமென். ஜீவனோட நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக வார்த்தைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த வார்த்தையோடு கூட எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட நீர் பேசும்படியாக இயேசுவே உம்முடைய நாமத்தினாலே நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். பேசுகிற என்னையும் இங்கே இருக்கிறதான ஒவ்வொருவரையும் உம்முடைய திரு சமூகம், உம்முடைய தெய்வீக பிரசன்னம் ஆண்டவரை சுமி சூழ்ந்து கொள்வதாக இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். நல்லது, நாங்கள் அமர்ந்து கொள்ளுவோம்.
ஆமென். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் யோனாவினுடைய வாழ்க்கையில் நடந்ததான சரித்திரம் அல்லது ஒரு அவருடைய வாழ்க்கையில் நடந்ததான ஒரு சம்பவத்தை வைத்து நாங்கள் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். என்ன தலைப்பு என்று சொன்னால், எங்களை பின்தொடருகிற தேவன். நாங்கள் எங்கே போனாலும் என்ன செய்தாலும் எங்களை தொடர்ந்து வந்து எங்களை அவர் பக்கமாக எடுத்துக்கொள்ளுகிறதுக்கு, அவரோடு கூட சேர்த்து கொள்ளுகிறதுக்கு முயற்சி பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அப்பேற்பட்டதான ஒரு அன்பான தேவன் தான் எங்களுடைய தேவன். ஹல்லேலூயா. அவரை ஆராதிக்கும்படியாகத்தான் நாங்கள் இந்த இடத்துல வந்து அமர்ந்து இருக்கிறோம். எங்களுக்கு தெரியும், நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருப்பாங்கன்னு சொன்னால் எங்களுடைய குழந்தையாக இருக்கலாம் அல்லது தம்பி தங்கச்சியாக இருக்கலாம். நாங்கள் அவர்களை பாடசாலைக்கு அழைத்து கொண்டு போகும் பொழுது போக்குவரத்து பாதைகளில் நாங்கள் நடந்து போகிறோம் என்று சொன்னால் திடீர்னு பிள்ளைங்க நாங்கள் சொல்கிற மாதிரியே கேட்டுக்கிட்டு எங்களோடு கூட வரமாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, எங்கள் கையை விட்டுட்டு அவங்க பார்க்குற இடத்துக்கு திடீர்னு ஓட ஆரம்பிப்பாங்க. என்னமாவது கலர்ஃபுல்லான ஒரு விளையாட்டு பொருட்கள் இருக்கிற இடத்துக்கு, இல்லாட்டி எதாவது அவங்களுக்கு ஆசையான இடத்துக்கு திடீர்னு ஓட ஆரம்பிப்பாங்க. ஓடும்போது நாங்கள் என்ன செய்வோம், சரி போயிட்டு வரட்டும் அப்படின்னு விடுவோமா? சரி நீ போயிட்டு என்னமா பண்ணிட்டு வாமா, நான் நிற்கிறேன் அப்படி சொல்லுவோமா? இல்லை, நாங்கள் என்ன பண்ணுவோம், ஓடி போய் அந்த பிள்ளைய திடீர்னு பிடிச்சி, எங்கே போகிற, நான் சொல்கிறத கேளு, என் கையை விட்டுட்டு ஓடாது அப்படின்னு தட்டி இழுத்துக்கிட்டு வந்து நாங்கள் போகிறதான பாதையோடு கூட கூட்டி கொண்டு போவோம். ஆமென். இது தானே ஒரு தாயாக, தகப்பனாக, பெரியவர்களாக நாங்கள் செய்கிறது. இப்போ அந்த பிள்ளையை போயிட்டு அடிக்கிறதும், அந்த பிள்ளையை சும்மா என்ன நான் சொல்கிறேன் நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் கடினமாக பேசுகிறதும், அந்த பிள்ளைக்கு வேதனையை கொடுக்கணும், அந்த பிள்ளையை நான் அழ வைக்கணும், அந்த பிள்ளையை நான் வந்து கடினமாக நடத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால நாங்கள் செய்கிறோமா? இல்லாட்டி அந்த பிள்ளைய நீ பிழையான இடத்துக்கு போகிற, இல்லாட்டி நீ ஆபத்தை நோக்கி போகிற, நான் அதுலேருந்து உன்னை காப்பாற்றுறேன், இனிமேல் இதை செய்யாத அப்படின்றதுக்காக நாங்கள் செய்கிறோமா? நாங்கள் எல்லாருமே எதுக்காக செய்கிறோம்? அந்த பிள்ளை திரும்ப அப்படி செய்யக்கூடாது, நீ வந்து என் பக்கமாக வந்துரு அப்படின்றதுக்காக தான் செய்கிறோம். இப்படியான ஒரு சம்பவம் தான் இன்றைய நாளிலே ஆண்டவர் யோனாவினுடைய வாழ்க்கையிலே செய்கிறார். ரைட். அப்போ இந்த யோனாங்கிறதான இந்த மனிதன் யார் என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே நிறைய புத்தகங்கள் இருக்கிற 39 புத்தகங்கள் இருக்குது. அதிலே வந்து பெரிய தீர்க்க தரிசன புத்தகம், சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகம் என்று சொல்லி 2 வகையாக பிரித்திருக்கிறார்கள் எங்களுடைய வசதிக்கு ஏற்ப. அதிலே சிறிய தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே ஒரு நபராகத்தான் இந்த யோனாவுடைய புஸ்தகம் வந்து காணப்படுகிறது. யோனா யார் என்று சொன்னால், யோனா ஒரு தீர்க்கதரிசியாக அழைக்கப்பட்ட, தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன். சரியா? அப்போ அவர் ஒரு ஊழியக்காரர், தேவனுடைய மனிதன். ஊழியக்காரன் தேவனுடைய ஊழியம் என்னத்துக்காக ஆண்டவர் அழைக்கிறார் என்று சொன்னால், ஒரு தீர்க்கதரிசியாக தான் ஆண்டவர் அவரை தெரிந்து கொள்ளுகிறார். தீர்க்கதரிசி என்ற ஊழியத்தினுடைய அர்த்தம் என்னதென்று சொன்னால், தீர்க்கதரிசி என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், நபி என்று சொல்லுவார்கள். நபி அல்லது தேவனுடைய நாவு என்று சொல்லி அர்த்தம். அதாவது கர்த்தர், தேவாதி தேவன் தன்னுடைய ஜனங்களோடு எண்ணத்தை பேச விரும்புகிறாரோ, எண்ணத்தை சொல்ல விரும்புகிறாரோ, எண்ணத்தை அவர் வெளிப்படுத்த விரும்புகிறாரோ, அந்த காரியத்தை யார் மூலமாக ஆண்டவர் அந்த நாட்களிலே செய்தார் என்று சொன்னால், இப்படியான தீர்க்கதரிசிகளை கொண்டுதான் ஜனங்களோடு கூட பேசினார். இப்பொழுது நம்மளுக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அந்த நேரத்திலே ஒரு சில நபர்களை ஆண்டவர் பயன்படுத்தினார். அந்த வகையில் யோனாவும் அப்படிப்பட்ட தேவனுடைய செய்தியை ஜனங்களுக்கு சொல்லும்படியாக அழைக்கப்பட்ட, தெரிந்தெடுக்கப்பட்ட, விசேடமான ஒரு அபிஷேகம் பெற்றதான ஒரு மனிதனாக இருக்கிறார். யோனாவினுடைய பெயரினுடைய அர்த்தம் புறா என்ற ஒரு அர்த்தம் வருது. சரியா? இப்போ யோனான்னு சொன்னால் புறான்னு சொல்லி அர்த்தம். அப்போ இவர் எந்த காலகட்டத்தில் ஊழியம் செய்கிறாருன்னு சொன்னால், எங்களுக்கு தெரியும் இஸ்ரவேல் தேசம் 2ஆக பிரிக்கப்பட்டது. அதில் வட ராஜ்யம் என்கிறதான பகுதியிலே இவர் வந்து 2ஆம் ரெகோபயாம் ஆட்சி செய்கிறதான காலத்தில் தான் இவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். இவர் வந்து தீர்க்க தரிசனம் நாங்கள் பார்க்கலாம் 2 ராஜாக்கள் 14வது அதிகாரத்திலே மிகப்பெரியதொரு தீர்க்க தரிசனம் சொல்லி அது நிறைவேறினதாக குறிப்பொன்று காணப்படுகிறது. அப்போ யோனா பற்றி நாங்கள் தேடி பார்க்கணும்னா, யோனா புத்தகத்தில் அல்லாமல் 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரத்துக்கு போனாலும் அங்கேயும் இந்த யோனாவை பற்றியதான குறிப்புகள் காணப்படுகிறது. அப்படி இந்த தேவனுடைய சமூகத்தில் வல்லமையாகவும் அற்புதமாகவும் தெரிந்தெடுக்கப்பட்டு தேவனால்
நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறதான இந்த தீர்க்கதரிசியாகிய யோனாவுக்கு ஆண்டவர் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். அவருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறதற்கு, போய் அறிவிக்கிறதுக்கு. அது என்ன வசனம், என்னத்தை சொல்லுகிறார், அங்கே என்ன நடக்கிறது என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். அதை தான் நாங்கள் முதலாவது வசனம், முதல் 3 வசனத்தில் நாங்கள் வாசிக்கலாம். என்ன சொல்கிறார் ஆண்டவர்? அமித்தாயி குமாரனாகிய யோனாவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை உண்டாகி, நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு புறப்பட்டு போ, அங்கே இருக்கிறதான ஜனங்களுடைய பாவமும் அக்கிரமும் என்னுடைய சமூகத்திலே வந்து எட்டி இருக்கிறது, அதற்கு விரோதமாக நீ வந்து பிரசங்கம் பண்ணு, அப்படி என்று சொல்லி தேவனுடைய செய்தியை யோனாவுக்கு ஆண்டவர் கொடுக்கின்றார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே, யோனா யாரு? ஆண்டவருடைய தீர்க்கதரிசி, ஆண்டவருடைய வேலைக்காரன், ஆண்டவர் சொல்லுகிறதை சொல்லும்படியாக அழைக்கப்பட்டவன். அப்போ உடனே என்ன பண்ணியிருக்கணும்? இந்த யோனா எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் இந்த வார்த்தையை சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் என்ன நடக்குதுன்னு சொன்னா, 4வது வசனத்தில் நாங்கள் பார்க்குறோம், யோனா என்ன பண்ற, 3வது வசனத்தில் யோனா யோப்பாங்கிறதான துறைமுகத்துக்கு போயிட்டு நினிவேங்கிறதான ஏரியாவை நோக்கி போகாம இவர் என்ன பண்றாரு? தர்சிஸ் என்கிறதான பட்டணத்தை நோக்கி புறப்பட்டு போக கப்பலிலே ஏறுகிறார். யோனா போக வேண்டிய இடம் நினிவே, ஆனால் அவர் போகிற இடம் தர்சுங்கிறதான பட்டணம். இந்த இடத்திலே தான் ஒரு விஷயம் குழப்பமாக அமைகிறது. என்னது? ஆண்டவர் சொன்ன இடத்தை விட்டு, ஆண்டவர் எதிர்பார்த்ததான இடத்தை விட்டு, ஆண்டவர் கொடுத்ததான வேலையை விட்டு, இலக்கினை விட்டு யோனா வேறு ஒரு பக்கமாக, வேறு ஒரு திசையை நோக்கி, தன்னுடைய இஷ்டத்துக்கு அவர் புறப்பட்டு போகிறார். உண்மையாகவே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், யோனா போக வேண்டியதான அந்த நினிவே பட்டணத்துக்கு 500 மைல் தூரம். இப்போ போகிறது வந்து அவர் 2500 தூரம் இருக்கிறதான பகுதியை நோக்கி போய்கொண்டு இருக்கிறார். அந்த இடத்திலே தான் ஆண்டவர் என்ன பண்றார்? அடே யோனா, நீ என்னுடைய தீர்க்கதரிசி, நீ என்னுடைய மனிதன், நான் உன்னை அழைச்சிருக்கிறேன் என்னுடைய காரியத்தை செய்யும்படியாக. நீ போக வேண்டிய இடம் இங்க, நீ தப்பான வழியில போறன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? யோனாவை பின்தொடர்ந்து போய் அவரை பிடிக்கும்படியாக ஆயத்தப்படுகிறார். அவர் என்ன செய்கிறார் ஆண்டவர்? அந்த இடத்துல யோனா போகிறதான அந்த கப்பல் பிரயாணத்தின் மத்தியிலே ஆண்டவர் வந்து இடைப்பட ஆரம்பிக்கிறார். முதலாவது விஷயம் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அந்த கடலுக்கு மேலாக பெரும் காற்றை அனுப்பிவிட்டு கடலை கொந்தளிக்க செய்து அந்த இடத்திலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறார். போற பிரயாணத்திலே ஒரு சில ஆட்டங்களை, கப்பல் பிரயாணங்கிறது எங்களுக்கு தெரியும், கடல் கொந்தளிக்கும் பொழுது கப்பலில் இலகுவாக பயணிக்க முடியாது. இப்போ என்ன நடக்குது? அந்த இடத்துல ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தப்பட்டவுடன் எல்லாம் குழம்பி போறாங்க. குழம்பின உடனே அந்த இடத்துல இருக்கிறதான கப்பல் பிரயாணிகள், மாலுமி உட்பட அத்தனை பேரும் பயந்து நடுங்கி, என்ன நடக்குது எங்களுக்கு? அடே, நாங்கள் கப்பலில் இவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணி நடுவில் வந்துட்டோம், இப்போ திடீர்னு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பயந்து போய் தன்னுடைய பொருட்கள், தன்னுடைய இருக்கிறதான சரக்கு பொருட்கள் எல்லாத்தையும் தூக்கி வெளியே போடுறாங்க. இப்படியெல்லாம் வீசும்போது யோனா என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறார் தெரியுமா? இவ்வளவு பெரிய கொந்தளிப்பு வந்து நடந்துகிட்டு இருக்குது, இவ்வளவு ஒரு பிரச்சனை, நாங்கள் போகிற பயணத்தில் எல்லாரும் மாலுமி உட்பட அங்கே இருக்கிறதான அத்தனை பேரும் தடுமாறி பயந்து போய் நடுங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நாங்கள் என்ன செய்வோம்? நாங்கள் அந்த கப்பலில் இருந்து என்ன பண்ணியிருப்போம்? நாங்களும் அச்சுச்சோ எப்படியாவது உயிரை காப்பாற்றிக்கிறணும், என்ன மாதிரி செஞ்சு சாமா போனால் பரவாயில்ல, எங்களுடைய இந்த பொருட்கள் போனால் பரவாயில்ல, நாங்கள் கொண்டு போகிற இந்த பொருட்கள் அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல, உயிரை காப்பாற்றிக்கொள்ளணும்னு சொல்லிட்டு நாங்களும் தடுமாறி இருப்போம். ஆனால் யோனா என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறாரு? அடியில் போய் அப்படியே நல்லா தூங்கி கொண்டு இருக்கிறார். நல்ல தூக்கம். இது உண்மைக்குமே உண்மையான தூக்கமா பொய்யான தூக்கமானு தெரியலை, யோனாவை தான் கேட்கணும். ஆனால் மாலுமி வந்து விசாரிக்கும் பொழுது அந்த இடத்துல தான் யோனா தன்னை பற்றி திரும்பவும் அறிவிக்கிறார். முதலாவது விஷயம், ஆண்டவர் என்ன செய்கிறார்?
யோனா புறப்பட்டு போகிறதான பிரயாணத்தில் எப்படியாவது யோனாவை மீண்டும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சில சூழ்நிலைகளை உருவாக்கி விடுகிறார். நீ போற இடம் பிழையான இடம், நீ சொல்லுகிறதான காரியத்தை அல்ல நீ செய்து கொண்டிருக்கிறாய் என்பதை உணர்த்தும்படியாகத்தான் இந்த கொந்தளிப்பு, இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை ஆண்டவர் உருவாக்கினார். அதையும் கூட யோனா அந்த இடத்துல புரிஞ்சு கொள்ளாமல், அதை உணர்ந்து கொள்ளாமல் அவர் நித்திரையாக இருக்கிறார், தூங்கி கொண்டு இருக்கிறார். அப்போ மாலுமி எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அந்த பகுதியில் நாங்கள் கீழே வர்றதான அடுத்த வசனங்கள் 5ஆம் வசனத்தில் இருந்து நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு போனால், நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லுகிறேன் நடந்த விஷயம். எல்லாம் குழம்பி போயிட்டாங்க. இன்னைக்கு வந்து விசாரிக்கிறாங்க, நாங்கள் சாக போகிறோம், நாங்கள் செத்துருவோம், நீ வந்து என்ன பண்ணி கொண்டிருக்கிற, தூங்கிக்கிட்டு இருக்கிற, சில நேரம் நீ கொஞ்சம் முயற்சி பண்ணி உன்னுடைய தேவனை நோக்கி கேள், நீ யார், எங்கிருந்து வந்திருக்கிறன்னு சொல்லி விசாரிக்கும் பொழுது அந்த இடத்துல தான் யோனா சொல்றார், என்னது, நான் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனுடைய ஒரு தாசன், பக்தி வைராக்கியம் உள்ளதான ஒரு மனிதன். 9வது வசனத்தில், நான் ஒரு எபிரேயன், நான் ஒரு தேவனை, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற மனிதன், ஆண்டவர் என்னை அங்கே போக சொன்னார், நான் இங்கே போய் கொண்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே அவங்கள, அடரா, நீ தேவனுடைய மனிதன்னு சொல்ற, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய ஊழியக்காரன்னு வேற சொல்ற, அப்ப இந்த கொந்தளிப்பு நிச்சயமாக உன் நிமித்தமாக தான் வந்திருக்கிறது அப்படிங்கிறத அவங்க சீட்டு போட்டு கண்டுபிடிச்சிக்கிட்டாங்க. சீட்டும் கூட போட்டு பார்க்கறதான நேரத்தில் யோனாவுடைய பெயர்ல தான் விழுகுது. சரியா? விழுந்த உடனே யோனா வந்து இப்ப விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார். ஏன் நீ இப்படி பண்ணி கொண்டு இருக்கிற, என்ன காரணம் அப்படின்னு சொன்ன உடனே யோனா ஒண்ணுமே சொல்லல. என்னது, இது ஏனால இல்லை, இது காற்று கடல் கொந்தளிக்கிறதுக்கு காத்தடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு விதண்டாவாதம் பண்ணல. அவர் சொல்லிட்டாரு, அவருக்கு புரிஞ்சிருச்சு, நம்மனால தான் இவ்வளவு பிரச்சனையும், இந்த சூழ்நிலை வர்றதுக்கான காரணம் வேற யாரும் கிடையாது, நம்ம தான். ஏன்? யோனாவுக்கு தெரியும் நம்ம ஆண்டவர் யாருன்னு சொல்லிட்டு. ஏன்னா தீர்க்கதரிசின்னு சொன்னா நல்லாவே தெரியும், ஆண்டவர் இப்படி தான் கிரியை செய்கிறார், முன்பதாக இது தான் நடக்க போகுது, இப்படி தான் இந்த காரியங்கள் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நல்லா தெரியும் நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்தால் எப்படி நடந்து கொள்ளுவார், எங்கள் கர்த்தர் எப்படி வழி நடத்துவார், எப்படி அவர் வந்து நம்மளோடு கூட இருப்பார்னு சொல்லிட்டு யோனாவுக்கு நல்லா தெரியும். அவர் புரிஞ்சுக்கிட்டார், ஏனால தான் இந்த காரியம் நடக்குது, அப்போ என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு மாலுமி எல்லாரும் சேர்ந்து கேட்குற நேரம் யோனா என்ன செய்கிறாரு, சொல்கிறார் என்றால், என்னைய தூக்கி கடலுக்குள்ளே போட்டுருங்க, அப்போ இங்கே இருக்கிறதான இந்த நிலைமை எல்லாம் மாறி போய் நீங்கள் சந்தோஷமாக இந்த பிரயாணத்தை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். சொன்ன உடனே அப்பையும் பாருங்க, அந்த மாலுமி அந்த கூட இருக்கிறவங்க அடுத்த வசனங்களை பார்த்தோம்னு சொன்னால் எந்த ஒரு காரியத்தையும் அவங்க வந்து யோனா சொன்னதுக்கு உடனே செய்யாமல் அவர்கள் முயற்சி பண்ணுறாங்க. திரும்பவும் எப்படியாவது நாங்கள் தண்டு வலித்து அக்கறைக்கு போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க செய்ய முயற்சி பண்ண 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 என்ன நடக்குது, அவர்களாலே முடியாமல் போயிற்று. முடியாமல் போன உடனே கடைசியில் ஆண்டவரை நோக்கி அவர்கள் சொல்லுகிறாங்க, ஆண்டவரே, இந்த பலி எங்கள் மேலே வராமல் இருக்கணும், நாங்கள் வந்து இதை செஞ்சோம் சொல்லிட்டு இது பண்ணாமல் இந்த மனுஷன் தான் சொல்கிறான் தூக்கி கடலில் போட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கி கடலிலே போட்டு விடுகிறார்கள். கடலிலே போட்டதோடு கூட யோனா கடலுக்குள்ளே போகிறாரு. இப்போ அவர் என்ன மனசோடு என்ன நோக்கத்தோடு கூட கடலில் போட சொன்னார்னு தெரியாது. சில நேரம் நான் செத்து போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவோடு கூட தான் அவர் வந்து போட சொல்லியிருக்கணும். அந்த நேரத்திலையும் கூட எங்களை பின்தொடருகிறதான தேவன், எங்களை தொடர்ந்து வந்து எங்களை கையை பிடிக்கிறதான கர்த்தர் அந்த இடத்திலேயும் என்ன செய்கிறார், ஒரு பெரிய மீனுக்கு கட்டளையிட்டார். கடைசி வசனம் 1வது அதிகாரத்திலே என்ன நடக்குது, மீனுக்கு கட்டளையிட்டவுடன் மீன் வந்து யோனாவை அப்படியே சாப்பிட இல்லை, விழுங்கி கொண்டது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, எவ்வளவு ஒரு நல்ல தேவன், எவ்வளவு எங்களை நேசிக்கிறவர், எவ்வளவு தூரம் எங்களை தொடர்ந்து வந்து நாங்கள் பிழையாக போனாலும், தப்பான காரியங்களை நோக்கி சென்றாலும்,
எங்களை தொடர்ச்சியாக வந்து சூழ்நிலைகளை உருவாக்கி எங்களை எப்படியாவது காப்பாற்றி அவருடைய தரிசனத்துக்குள்ளாக, அவருடைய இலக்குக்குள்ளாக, அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக, அவருடைய அன்புக்குள்ளாக இழுத்து வைக்கிறதுக்காக எங்களுடைய அருமை தகப்பனாகிய தேவன் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுகிறார் என்பதை இந்த யோனாவினுடைய சம்பவத்திலே, இந்த சம்பவத்துக்கூடாக எங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எவ்வளவு ஒரு அருமையான ஆண்டவர் எங்களுக்கு இருக்கிறார். ஆமென். எவ்வளவு யோனா மேல ஆண்டவர் வச்சிருக்கிறதான கரிசனை, யோனாவுக்காக ஆண்டவர் செய்கிறத காரியம் இன்றைக்கு எவ்வளவு பெரிதாக எங்கள் மத்தியிலே அன்பான ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை புரிய வச்சு கொண்டு இருக்கிறது. ஆமென். இப்படி இருக்கிறதான நேரத்தில் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். ஏன் இந்த யோனா இந்த நினிவே பட்டணத்துக்கு போகாமல் அவர் தர்சு பட்டணத்துக்கு போகணும்? என்ன சொன்ன, இதுக்கு முன்னாடி யோனாவுடைய வாழ்க்கை இப்படி இல்லை. இவர் பயங்கரமான ஒரு ஊழியக்காரர், இவர் பெரிய தீர்க்கதரிசி, ஒரு நல்ல தீர்க்கதரிசி. இதுக்கு முன்னுக்கு இவருடைய பெயரிலேயோ இவருடைய விஷயங்களையோ நாங்கள் தேடி பார்க்கும் பொழுது எந்த ஒரு தவறான குற்றச்சாட்டுகளோ எந்த ஒரு பிழையான காரியங்களோ கண்டுகொள்ள முடியாது. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர், ஆண்டவருடைய சத்தம் கேட்கிறவர், ஆண்டவருடைய வழிகளிலே நடக்கிறவர். இவருக்கு என்ன பிரச்சனை? ஏன் இந்த ஆண்டவர் சொன்னதான நினிவே பட்டணத்துக்கு இவர் போகாமல் நின்றார்? என்ன காரணம்? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். என்ன விஷயம் என்று சொன்னால், யோனாவுக்கு 2 விதமான பிரச்சனை காணப்பட்டது. முதலாவது பிரச்சனை என்னதுன்னு சொன்னாங்க, இந்த நினிவே பட்டணத்தின் மேல் யோனாவுக்கு இருந்ததான ஒரு பழைய கோபம். என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய தேசத்தில் இருக்கும் பொழுது அசிரியர்களினாலே இவர்கள் கைப்பற்றப்பட்டார்கள் ஒரு காலகட்டத்திலே. அந்த காலகட்டத்திலே அசிரியருக்கு தலைநகராக இருந்தது எந்த பட்டணம் என்று சொன்னால் நினிவே பட்டணம். புரியுதா? அப்ப இந்த நினிவே பட்டணத்தின் ஜனங்கள் எங்களுடைய மூதாதையர்களை அவர்கள் கைப்பற்றி கொண்டு போனது நிமித்தமாக இந்த யோனாவினுடைய சந்ததி, அங்கிருந்த எபிரேயர்கள், யூதர்கள், இஸ்ரவேலர்கள் அத்தனை பேருக்கும் தன்னுடைய எதிரி நாடுகளோடு கூட என்னது, நல்ல ஒரு அபிப்பிராயம் இல்லை, நல்ல ஒரு உறவு இல்லை. அவர்களுக்கு கடுமையான கோபம் இருந்தது. எங்களுக்கு தெரியும், இந்த பாதையிலே அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்ததான பாதையிலே ஒவ்வொரு நாடுகளோடு கூட யுத்தங்கள் ஏற்பட்டது, ஒவ்வொரு நாடுகளோடு கூட பிரச்சனைகள் வந்தது. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் யார் முன்னின்று யுத்தம் செய்தது? ஆண்டவர். பெலிஸ்தியருக்கு நேராக யுத்தம் வரும்பொழுது கர்த்தர் நின்றார் இஸ்ரவேலரோடு கூட. அமலேக்கியரோடு கூட யுத்தம் வரும் பொழுது கர்த்தர் நின்றார் அவர்களோடு கூட. எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் நின்று கொண்டது யார் பக்கமாக? இஸ்ரவேல் ஜனங்கள் பக்கமாக, எபிரேயர் பக்கமாக. இப்படி நின்று கொண்டு இருந்ததான ஆண்டவர் இவர்களோடு கூட அன்பாகவும் கிருபையோடும் கூட இருக்கிறதான நேரத்திலே இப்போ இந்த நினிவே பட்டணத்தை போய் நான் பிரசங்கம் பண்ணணும், நான் போயிட்டு அந்த இடத்துல ஊழியம் செய்யணும், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லணும்னு சொன்ன உடனே யோனாவுக்கு அது மனசுல பெரிய ஒரு வேதனை, இல்லாட்டி பெரிய ஒரு கோபம். இதையே நான் செய்யணும்னு சொல்லிட்டு ஏன் அவர் அப்படி கோபப்படணும்? ஏன்னு சொன்னா, தீர்க்கதரிசினா யாருங்க? கடவுள் சொல்லுகிறதை சொல்லுபவன், கடவுள் செய்ய சொல்லுகிறதை செய்பவன். அதே மாதிரி தீர்க்கதரிசிக்கு தெரியும் எதிர்காலத்திலே நடக்க போறதை குறித்தும், எதிர்காலத்திலே தேவன் என்ன செய்கிறார் என்பதை குறித்தும் அவர்களுக்கு ஆவியானவர் அறிவித்திருப்பார், அல்லது தேவனுடைய இருதயம் எப்படிப்பட்டது என்று சொல்லி ஒவ்வொரு தீர்க்கதரிசிக்கும் தெரியும். யோனாவுக்கு நன்கு தெரிந்திருந்தது, இந்த நினிவே பட்டணத்துக்கு போய் ஆண்டவர் இந்த தேசத்தை கவிழ்ப்பார் என்று சொல்லி நான் பிரசங்கம் பண்ணினேன் என்று சொன்னால் அவர்கள் மனம் திரும்புவார்கள். அவர்கள் மனம் திரும்பினதுக்கு பின்பதாக ஆண்டவர் என்ன செய்வார்? மனதுருகி விடுவார். ஆண்டவர் மனதுருகுனா என்ன நடக்கும்? நம்ம மேல ஆண்டவர் மனதுருகுனா என்ன நடக்கும்? தண்டனை கிடைக்குமா? இல்லை, ஆண்டவர் தண்டிக்க மாட்டார். ஆண்டவர் தண்டிக்கலாட்டி அவருக்குள்ள இருக்கிறதான அந்த கோபம், அதாவது யோனாவில் உள்ளத்தில் இருக்கிறதா அந்த பழைய வைராக்கியம் நினிவே பட்டணத்தார் மேலே
நிறைவேறாது. புரியுதா? 4வது அதிகாரத்தில் 1வது 2வது வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, 3வது அதிகாரத்தில் கடைசி பகுதியில் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் இந்த தேசத்தை அழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. ஏன்னா இவர் போயிட்டு அந்த இடத்துல பிரசங்கம் பண்றாரு. எப்படியோ மீண்ட வயிற்றுல இருந்து மீண்ட வயிற்றுக்குள்ள இருக்கிறதான யோனா ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ண பிறகு இவர் நினிவே பட்டணத்துக்கு திரும்ப போறாரு. 3 நாளைக்கு பிறகு போயிட்டு அங்க பிரசங்கம் பண்ண உடனே அங்க இருக்கிற ராஜாக்கள் தொடக்கம், ராஜாக்கள்ல இருந்து ஆடு மாடுகள் மந்தைகள் இருந்து எல்லாமே தொடர்ச்சியாக அவர்கள் ஆண்டவரை நோக்கி உபவாசம் இருந்து ஆண்டவருடைய சமூகத்திலே மன்னிப்பு கேட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கர்த்தாவே எங்களை மன்னியும் சொல்லிட்டு. நாங்கள் 3ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னாக்க அந்த ராஜா சொல்றாரு, யாருக்கு 9வது வசனம், யாருக்கு தெரியும் ஒருவேளை இந்த தேவன் எங்களை மன்னித்தாரே என்றால், அவர் எங்களுக்காக மனம் இறங்கிட்டார்னா, கோபத்தை விட்டுட்டார்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு நினிவே பட்டணத்தார் அத்தனை பேரும் என்ன பண்ணிட்டாங்க, கர்த்தருடைய சமூகத்திலே அவர்கள் அமர்ந்து தேவனை நோக்கி மன்றாட ஆரம்பித்தார்கள். சாம்பலிலே உட்கார்ந்து கொண்டு அவர்கள் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே ஆண்டவர் அவர்களுக்காக மனதுருகி விட்டார். அவர்கள் உண்மையாகவே மனம் திரும்பி விட்டார் என்று சொல்லி தேவன் கண்டவுடனே ஆண்டவருடைய உள்ளம் உருக ஆரம்பித்து விட்டது. அது உருக ஆரம்பிச்ச உடனே ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் இந்த நினிவே பட்டணத்தை அழிக்க மாட்டேன் என்று சொல்லி. இதை கேட்ட உடனே யோனாவுக்கு தாங்க முடியல. என்ன சொல்றாரு பாருங்க, யோனாவுக்கு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், யோனாவுக்கு இது மிகவும் விசனமாய் இருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு, யார் மேல? ஆண்டவர் மேல கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தம் தானே நான் முன்னமே தரிசிக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ள நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று சொல்லி யார் அறிவேன்? நான் அறிவேன் ஆண்டவரே. புரியுதா? இதுதான் தீர்க்க தரிசியாகிய யோனாவுக்கு இந்த தேசத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே தெரியும். என்னது? நான் போவேன், அங்க போனா இந்த பிரசங்கத்தை கேட்டோன்னா அத்தனை பேரும் மனம் திரும்பிடுவாங்க. மனம் திரும்பின பிறகு எந்த ஆண்டவர் மனதுருகிடுவாரு. மனதுருகின பிறகு நான் சொன்னது நடக்காது. அப்ப நான் யாரு? ஒரு தீர்க்கதரிசி வந்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாரு, உங்களை பார்த்து சொல்றாரு, அம்மா நாளைக்கு உங்க வீட்டில் ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகுது, உங்களுக்கு இருக்கிற கடன் பிரச்சனை எல்லாம் தீரப்போகுதுன்னு சொல்லிட்டு தீர்க்கதரிசியாகிய ஒருத்தர் வந்து சொல்லுவோமே, நானே உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாளைக்கு எல்லாம் கம்ப்ளீட் ஆக போகுது அப்படின்னு நீங்கள் நம்பிக்கொண்டு போவீங்க வீட்டுக்கு. போயிட்டு நாளைக்கு இருந்ததை விட இன்னும் ஒரு பெரிய கடன் வந்துருச்சு, உங்களுக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சு. என்ன சொல்லுவீங்க? என்னை பார்த்து சொல்லலாட்டியும் நினச்சி என்ன சொல்லுவீங்க? இவன் ஒரு பொய்க்கார தீர்க்கதரிசின்னு பேரை சொல்லி ஊரையும் ஆளையும் ஏமாற்றி திரிகிறான், அப்படி தானே சொல்லுவோம். இப்போ யோனாவுடைய சம்பவம், யோனா போயிட்டு நினிவே பட்டணத்தில் முழுக்க போயிட்டு சொல்ல போறாரு. என்னது? 40 நாள் தான் இருக்குது, ஆண்டவர் இந்த தேசத்தை அழிக்க போறாரு. 40 நாள் தான் இருக்குது, ஆண்டவர் அழிக்க போறாரு. ஏன்னா அது ஒரு வார்த்தை தான் ஆண்டவர் சொன்னார், நினிவே பட்டணத்தை நான் கவிழ்க்க போறேன், இன்னும் 40 நாள். அதை போயிட்டு பிரசங்கம் பண்ணிட்டு வந்துட்டா ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? அழிக்க மாட்டாரு. அழிக்காட்டி நினிவே பட்டணத்தில் இருக்கிறவங்க எல்லாம் யோனாவை பார்த்து என்ன சொல்லுவாங்க? இவன் பொய்க்கார தீர்க்கதரிசி, இவன் சொன்னதை நம்பக்கூடாது. யோனாவுக்கு இருந்த பிரச்சனை ரெண்டாவது, அவருடைய பதவி மேல அவருடைய பேர் கெட்டு போயிரும் என்கிறதான அந்த எண்ணம், அவருடைய ஊழியத்திலே நான் ஒரு பொய்க்கார ஊழியக்காரன் அப்படிங்கிறதான பெயர் அவரை பெற்றுக்கொள்றதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. அவர் விரும்பல தன்னை ஒரு பொய்க்காரன் என்று சொல்லி மற்றவர்கள் சொல்லுகிறது குறித்து, தன்னுடைய பேர்ல ஏதோ ஒரு களங்கம் வர்றது குறித்து அவருக்கு வந்து விருப்பம் இருக்கல்ல, அதை விரும்பல. ஏன்னா இவர் பெரிய ஒரு ஊழியக்காரன், இவர் பெரிய ஒரு மனிதன், ஆண்டவருக்கு முன்பதாக அற்புதமான காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டிருந்தவர். எப்படி நான் போயிட்டு அந்த ஜனங்கள், அதுவும் எங்களுடைய எதிரி நாடு,
ஆண்டவர் சரின்னு சொன்னா என்னோட கூட இருந்து அந்த தேசத்தை அழிச்சு போடணும். ஆனா ஆண்டவர் அழிக்க மாட்டார். ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? ஆசீர்வதிக்க போறார், மனம் திரும்ப பண்ண போறார். இதெல்லாம் அந்த தேசத்துக்கு நடக்கக்கூடாது. அவர்கள் அழியணுமே தவிர ரட்சிக்கப்படக்கூடாது. அப்படின்றதான எண்ணத்தின் நிமித்தமாக தான் யோனா அந்த தேசத்துக்கு புறப்பட்டு போகாமல், நினிவேக்கு போகாமல் தர்சை நோக்கி ஓடி போகிறார். சில வேளைகளில் இன்றைக்கும் கூட எங்களுடைய சொந்த வாழ்க்கையில இருக்கிறதான பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ஆண்டவர் எங்களுக்கு சொல்லுவார், எங்களுக்கு தெரியும் ஆண்டவர் இந்த காரியத்தை தான் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு கொண்டு நாங்கள் கீழ்ப்படியாமல் பிடிவாத குணாதிசயத்தை எங்களுடைய வாழ்க்கையில முன்னிறுத்தி கொண்டு எங்களுடைய பெயர் கெட்டு போயிடக்கூடாது, என்னுடைய புகழுக்காக என்னுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு யாரும் சொல்லிடக்கூடாது என்பதற்காக ஆண்டவருடைய சித்தத்தை செய்யாமல், ஆண்டவர் சொல்லுகிறதை செய்யாமல் என்ன பண்றது? நாங்கள் பிடிவாத குணத்தோடு கூட நின்று கொள்ளுவோம் எங்களுடைய பெயரை காப்பாற்றிக் கொள்ளுகிறதுக்கு. இன்னைக்கு உலகத்தில் பேர் புகழ் இதுக்காக தான் இன்னைக்கு மனுஷங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவருடைய பேர் புகழ் உச்சிக்கு போகணும், தன்னுடைய பேருக்காக வாழ்க்கை, தன்னுடைய புகழுக்காக காரியங்களை செய்கிறது. இன்னைக்கு எல்லாம் நடக்குது. இன்னைக்கு இன்டர்நெட் வந்தோடனே முழு உலகமும் நம்ம கைக்கு வந்துடுச்சு. அது நிமித்தமாக என்ன பண்ணுறது? நாங்கள் செய்கிற எல்லாம் பெஸ்ட்டானது, நாங்கள் உடுத்துகிற பெஸ்ட்டானது, நம்ம பார்க்குறதெல்லாம் பெஸ்ட்டானது, சாப்பிட்றதெல்லாம் பெஸ்ட்டானது, எல்லாத்தையும் போட்டு 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 லைக் ஷேர் ஃபாலோ பண்ணது இதுகளை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்? நாங்கள் இப்படியெல்லாம் இருக்கிறோம், நாங்கள் இப்படிப்பட்டவர்கள். அது பேரில் எந்த ஒரு கலங்கம் வந்துடக்கூடாது. சில மமதைகள் இப்போ இன்னும் நம்ம அநேகருடைய வாழ்க்கையில் கிறிஸ்தவர்களாக இருந்ததுக்கு என்ன, ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்ததுக்கு என்ன, திருமண வாழ்க்கைக்கு போகும் பொழுது என்ன சொல்கிறாங்க? அவங்க என்ன ஆளுங்க யாருக்கிட்ட? இப்போ ஒரு ப்ரொபோசல் என்ன சரி பார்க்க போகிற நேரம் என்ன மாதிரி ஒரு திருமண சம்பந்தத்தை பேச போகும்போது, ஆமாம் ரட்சிக்கப்பட்டாங்க, எந்த சபைக்கு போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க எல்லாம் விசாரிச்சுட்டு, ஆமாம் அவங்க என்ன ஆளுங்க பார்த்தா, நீ என்ன ஆளுடாது நம்மளுக்கு கேட்க தோணும். ஏன்? ஜாதி வெறிகள், உயர்ந்த அந்தஸ்து வெறிகள். நான் யாரு? நான் ஒரு ஊழியக்காரன், நான் எங்கே வேலை செய்கிறேன்? எந்த இடத்துல வேலை செய்கிறீங்க? எந்த கம்பெனியில் வேலை செய்கிறார் அவர்? எவ்வளோ சம்பளம் எடுக்கிறாரு? வீடு வாகனம் எல்லாம் இருக்குதா? அதுக்காக தான் இன்றைக்கு அநேக போராட்டங்கள் நடக்குதே தவிர கர்த்தர் அதிலே சித்தமாக இருக்கிறாரா? ஆண்டவர் இதில் விருப்பமாக இருக்கிறாரா? இந்த விஷயத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாராங்க என்று சொல்லிட்டு ஆண்டவருடைய சித்தத்தை, ஆண்டவருடைய விருப்பத்தை தேடி பார்க்கறதுல இன்றைக்கு தேவனுடைய ஜனங்களே, ஆண்டவருடைய ஜனங்களே இன்றைக்கு பின்னுக்கு ஓடி போய் கொண்டு இருக்கிறாங்க. இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு பெருமைக்காகவும் புகழுக்காகவும் இந்த உலகத்தில் இருக்கிறதான ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க? நாங்கள் போயிட்டு அவங்களோடு கூட சம்பந்தம் வச்சுக்கிட்டா, நான் போயிட்டு இந்த இடத்துல வேலை செஞ்சால் என்ன சொல்லுவாங்க? நான் போயிட்டு இந்த வேலையை இந்த மாதிரி நடந்துக்கிட்டா என்ன சொல்லுவாங்க? நான் போயிட்டு அவங்க அந்த ஊருக்கு ஊழியம் செய்கிறதா, நான் போயிட்டு அவங்க வீட்டில் இருக்க ஆக்களோடு கூட உட்காந்து சாப்பிட்றதா? இதெல்லாம் பெரிய பிரச்சனை. ஒரு சில வீடுகளில் போயிட்டு தண்ணி குடிக்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. ஏன்? அவங்க வீட்டில் போயிட்டு நாங்கள் எப்படி? பெருமைத்தனம், புகழுக்காக. இதுவே நல்ல அவங்க விருப்பப்பட்ட நல்ல ஒரு பெரிய ஒரு அந்தஸ்துள்ள பெரிய ஒரு ஸ்தானம் இருக்கிறவினா தேடிக்கிட்டு போவாங்க. எப்போ வரணும்? எப்போ வைக்கிறீங்க கல்யாணம்? எப்போ? எங்க மாப்பிள்ளை? நாங்கள் வரோம். அதுக்கு உற்சாகமாக செயல்படுறது. கர்த்தர் அதிலே பிரியப்படுகிற தேவன் அல்ல. யோனாவுக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருந்துச்சு. தன்னுடைய பெயரிலே களங்கம் வந்து விட்டாள். நான் இவ்வளவு காலம் கட்டி காப்பாற்றிய கௌரவம், இவ்வளவு காலம் நான் தக்க வைத்து கொண்டு இருந்ததான அந்த புகழ், இவ்வளவு காலம் நான் ஆண்டவரோடு கூட இருக்கிற தேவ மனிதன் என்கிற சொல்லுகிறதான அந்த பெயருக்கு களங்கம் வந்துவிடும். இந்த காரியத்தை, இந்த ஆண்டவர் சொல்லுகிறதான விஷயத்தை நான் செய்து விட்டேன் என்று சொன்னார். அப்படிங்கிறதான ஒரு கர்வம் அவருக்குள்ளாக காணப்பட்டது. அதே மாதிரி நாங்களும் யோனா யோசிக்கிறாரு, இந்த நினிவே ஜனங்கள் கண்டிப்பாக ஆண்டவருடைய எங்களுடைய ஜனங்கள், அதாவது யூதர்களுடைய தேவன் தான் மெய்யான உயர்ந்த தேவன் என்று சொல்லி அவர்களுடைய எண்ணம் பயங்கரமான ஒரு பிடிவாத குணத்தோடு கூட இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையிறதுக்கு காரணமும் அதுதான். ஏன்னா அப்படி சர்வ வல்லமை உள்ள வானத்தையும் பூமியை படைத்த யெகோவா தேவன் இந்த பூமிக்கு சாதாரண மனிதனா இருக்கிறதா?
ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்களுடைய கடவுளை உயர்ந்த அந்தஸ்தில் வச்சு கொண்டாங்க. அவங்களுடைய தேவனாக மட்டும்தான் அவர்கள் அதை பார்த்தார்கள். அவங்களுடைய கடவுள் அவர்களோடு கூட இருக்கணும். அந்நியர்களை எப்படி இவர் நேசிக்க முடியும், அந்நியர்களுக்கு எப்படி இவர் சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இவர்களுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு குழப்பம், ஒரு விருப்பமின்மை இருந்தது. அதனால தான் அடிக்க வேண்டும், அவர்களை அழிக்க வேண்டும். ஆனா இந்த கடவுளுடைய பிளான் என்ன, திட்டம் என்னதுன்னு சொன்னா ஆசீர்வதிக்கிற மாதிரி செய்கிறாரே அப்படின்ட்டு. சில இன்னைக்கு ஊழியக்காரங்களாக இருந்தாலும் சரி, நம்ம கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, நிறைய நேரத்தில் ஆண்டவர் சொல்லுவார், நீ போயிட்டு அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் வர்ற மாதிரி நீ அவனுக்காக போய் ஜெபம் பண்ணு, அவனுக்கு ஒரு நல்ல வழியை சொல்லிக் கொடு, அவனுக்கு ஒரு நல்ல இடத்துல வேலையை வாங்கி கொடு, நல்ல ஸ்கூலுக்கு போடுறதுக்கு ஒரு வழியை திறந்து கொடு, அது உனக்கு முடியும். நீ அது மூலமாக ஆண்டவரை பற்றி சொல்றதுக்கான ஒரு தயவு, கிறிஸ்தவர்கள் அன்பானவர்கள், கிறிஸ்தவர்கள் தயவானவர்கள் அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதுக்காக அநேக சூழ்நிலைகளை ஆண்டவர் உருவாக்கி கொடுப்பாரு. ஆனா ஆண்டவரே, வீட்டு முன்னாடி கொஞ்சம் காரை நிப்பாட்டினேன், 3 வீலர் கொண்டு வந்து நிப்பாட்டினேன், அதுக்கு அந்த மனுஷன் என்னோட சண்டை கட்டின மாதிரிக்கு நீங்கள் அவனுக்கெல்லாம் நான் நல்லது செய்யக்கூடாது, அவங்களுக்கெல்லாம் போய் ஜெபிக்கணுமா? நாங்கள் கொல்லாத மனுஷனுங்க. ஆனால் ஆண்டவர் உணர்த்துறார், இல்லை நீ போயிட்டு அவனுக்காக ஜெபிக்கணும், இல்லை நீ அவனோட கூட போய் பேசணும், சுவிசேஷத்தை ரட்சிப்பை பற்றி சொல்லணும். அவங்கெல்லாம் நம்மளெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. என்னது? தனிப்பட்ட பிரச்சனை, தனிப்பட்ட கோபங்கள், தனிப்பட்டதான சூழ்நிலையை வச்சுக்கிட்டு ஆண்டவர் சொல்றதை என்ன பண்றது? நிராகரிச்சிடுறது. ஆண்டவர் சொல்றதை கேட்கறது இல்லை. ஆண்டவர் அன்னைக்கு உணர்த்துவார், அடி நான் உன்னை வச்சிருக்கிறேன், அவனுக்கு சாட்சியாக இருக்கிறதுக்கு போயிட்டு என்ன மாதிரி சொல்லி என்னை பற்றி நீ வெளிப்படுத்த, அவனை நான் மன்னிச்சு அவனையும் தேவராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வரணும். விடமாட்டோமே, நான் வேற ஒரு இடத்துக்கு போகிறேன், வேறொரு ஏரியாவுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு பக்கத்து ஓடிடுறது. கடவுள் இப்படி இல்லை. ஆண்டவர் எங்களை எதிர்பார்க்கிறது, ஆண்டவர் அவர் எங்களை என்னத்துக்காக வச்சிருக்கிறாரோ அதை செய்யும்படியாக. யோனாவை அதுக்கு தான் வச்சிருந்தாரு. அடி நீ உனக்கு துரோகம் பண்ணாங்க தான், உன்னை அவங்க அடிச்சாங்க தான், உன்னை ஜனங்களை அவங்க அடிமைப்படுத்தினாங்க தான், ஆனாலும் நீ போய் அந்த இடத்துல இந்த விஷயத்த சொல்லு. முடியாது ஆண்டவரே. அதனால தான் யோனா அந்த நினிவே பட்டணத்துக்கு போகாமல் தர்சு பட்டணத்துக்கு ஓடி போனார். இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, யோனா தான் அங்கே ஓடுறாரு, ரைட்? ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் தானே. கழுதையை கொண்டு பேசியிருக்கிறார், இதே மாதிரி தீர்க்க தரிசனம் வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்கிறார். ஏன் ஆண்டவர் இந்த யோனாவையே பின்தொடரணும்? ஏன் வேற ஆள் இல்லையா? சரி யோனா நீ கடல்ல தானே குளிச்ச, போய் சாவு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாமே. ஏன் ஆண்டவர் இந்த யோனாவையே விரட்டி கொண்டு இருக்கணும்? அதுதான் ஆண்டவருடைய அன்பின் பிரதிபலிப்பு. ஆண்டவர் ஒரு மனிதனை தனக்காக தெரிந்து கொண்டால், ஆண்டவர் ஒரு மனிதனை இந்த காரியத்துக்காக நியமித்து விட்டால், ஆண்டவர் அவனை கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலையிலும், எங்கே ஓடினாலும், எங்கே புரண்டு படுத்தாலும், எவ்வளவுதான் பிடிவாத குணம் கொண்டிருந்தாலும், கடவுள் திரும்ப 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 அவர்களை பின்தொடர்ந்து வந்து 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 எப்படியாவது தன்னுடைய காரியத்தை செய்கிறதற்காக அநேக சூழ்நிலைகளை ஆண்டவர் உருவாக்கி கொண்டே இருப்பார். ஏன்னா யோனா ஒரு தீர்க்கதரிசி. ஒரு தீர்க்கதரிசியினுடைய, நான் முதல்ல சொன்னேன், தீர்க்கதரிசி சொன்னா ஆண்டவர் சொல்லுகிறதை சொல்லணும், அப்பதான் அவன் தீர்க்கதரிசி. ஆண்டவர் செய்ய சொல்லுகிறதை செய்யணும், அப்பதான் அவன் தீர்க்கதரிசி. இல்லாட்டி அவன் யாரு? அவன் போய் யாருடைய சமூகத்துல? ஆண்டவருடைய சமூகத்துல. அநேகர் தேவன் எப்படி என்னை பார்க்கிறார், தேவன் என்ன சித்தத்தோடு கூட நடத்துகிறார்ங்கிறத பார்க்காம ஜனங்கள் என்னை குறித்து என்ன நினைப்பாங்க, ஜனங்கள் எனக்காக எண்ணத்தை கொடுப்பார்கள், ஜனங்கள் என்னை குறித்து என்ன மாதிரியாக நடத்துவார்கள், என்ன மாதிரி யோசிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவரை பற்றி யோசிக்காமல் ஜனங்களை பற்றி யோசிப்பதனால்தான் இந்த பிரச்சனைகள் ஏற்படுகிறது. யோனாவை ஆண்டவர் பின்தொடர்றதுக்கு காரணம், நீ உண்மையான தீர்க்கதரிசி என்று சொன்னால் பிரதிபலனின் நிமித்தமாக உன்னை பார்ப்பது அல்ல, அது ஜனங்கள் பார்க்கிறது, இந்த உலகம் பார்க்கிறது. நீ செய்கிற காரியம் சாத்தியப்பட்டுச்சுன்னு சொன்னால் ஆரைட், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நீ சொன்னது நடக்கலாட்டி ஐயோ நீ போய்க்காரன் அப்படின்னு உலகம் தான் சொல்லும். ஆனால் நடக்குதோ நடக்கலையோ அது எந்த கையில் இருக்குது, நான் பார்த்துக்கொள்கிறேன். நான் சொல்கிறத நீ செய்றியா, அதுதான் எனக்கு தேவை. எனக்கு உண்மையுள்ளவனாயிரு, நான் சொல்லுகிறதை நீ செய், அப்போதான் நீ எந்த தீர்க்கதரிசி, நீ என்னுடைய தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசின்னு சொன்னால் தேவனுடைய நாவுன்னு சொல்லியும் அர்த்தம், சரியா?
என்னுடைய நாவு அப்படின்னு சொன்னா நீ வந்து எனக்கு தான் நாவு, என்னுடைய நாவு, ஜனங்களுடைய நாவு அல்ல. அதுக்கு நான் வந்து ஆசிரியர்களை வச்சிருக்கேன், அவங்களுக்காக பேசுவாங்க. நீ என்ன பண்ணணும்? எனக்காக போய் நிற்கணும். அதுக்கு தான் நான் உன்னை அழைச்சிருக்கிறேன். இதுதான் ஆண்டவர் விரட்டுறாரு போயிட்டு. ஏன்? ஆண்டவருடைய நாவு பொய் சொன்னதா இருக்கக்கூடாது, ஆண்டவருடைய நாவு பிடிவாதம் பிடிக்கக்கூடாது. யோனா இந்த உலகத்தினுடைய பார்வைக்காக, உலக ஜனங்களுடைய சிந்தனை தன்னை குறித்து மாறிவிடும் என்பதற்காக ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு ஓட ஆரம்பிக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கும் எங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அவர் எவ்வளவு தூரம் எங்களை நேசிக்கிறார் என்று சொன்னால், அநேக சூழ்நிலைகளில் நாங்கள் எவ்வளவு தான் ஆண்டவர் விட்டு விலகி போனாலும், சில வேளைகள் ஆண்டவர் எங்களை ஊழியத்துக்கு அழைச்சிருப்பார். ஊழியத்தின் நேரத்தை நாங்கள் சொல்லுவோம், இல்லை ஆண்டவரே நான் இதை படித்து முடிச்சுட்டு வரேன், இல்லை ஆண்டவரே இந்த வேலையை முடிச்சுட்டு வரேன். ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆனால் எல்லா சூழ்நிலையும் உருவாக்கி ஆண்டவர் வந்து எங்களுக்கு வெளிப்படுத்துவார். யோனாவுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். என்னது? இந்த கடலை கொந்தளிக்க வச்சது ஆண்டவர். இந்த இடத்துல வந்து கொந்தளிப்புகள், காற்றுகள் எல்லாத்தையும் வர வைக்கிறதுக்கான காரணம் என்ன? யோனா புரிஞ்சுக்கணும். யோனாக்கு தெரியும் ஆண்டவர் தான் பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு. ஆனால் யோனா கீழ்ப்படியலை, பிடிவாத குணத்தோடு கூட நின்று கொண்டார். இன்னைக்கு அநேகர் நாங்களும் கூட பிடிவாதம். எங்களுக்கு தெரியும் ஆண்டவர் இந்த திருமண பந்தத்தில் விருப்பம் இல்லை, பெற்றோருடைய விருப்பம் இல்லை, ஆனால் பிடிவாதமாக நிற்கிறது. இல்லை நான் இப்படி தான் இருப்பேன், நான் உடுத்துகிற உடுப்பு சொல்லுவாங்க இது சரியில்லை, இப்படியெல்லாம் நீ உடுத்தக்கூடாது, இல்லை நான் இப்படி தான் உடுத்துவேன், டீனேஜ் ஆக்கள் இப்போ இருக்கிற ட்ரெண்டு இப்படி தான், நாங்கள் இப்படி தான் இருப்போம்னு சொல்லிட்டு பிடிவாத குணத்தோடு கூட நிற்கும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னத்தை, ஆண்டுடைய சமூகத்தை நாங்கள் இழந்து விடுகிறோம். யோனா தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடினான். அவன் விலகி ஓடினான் என்று சொல்லி தெரியாமல் ஓடவில்லை. 3வது வசனத்தை பார்த்தோம்னு சொன்னான், அவன் தெரிந்து கொண்டே தான் விலகி ஓடுகிறான். தெரியும், உணர்த்தப்படும். தேவனுடைய பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தி கொண்டே இருப்பார். நீ செய்கிறது, நீ போறது, நீ பார்க்கிறது, நீ நடந்து கொள்றது, நீ எடுக்கிற தீர்மானங்கள், எதிர்காலத்தில் வைக்கிறதான அடிகள் ஒவ்வொன்றும் இந்த இடத்திலே சரியா தவறா, என் சித்தமா இல்லையா என்று சொல்லி ஆண்டவர் எங்களுக்கு ஒவ்வொரு அம்சங்களை உருவாக்கி, ஒவ்வொரு சூழ்நிலைகளை உருவாக்கி ஆண்டவர் பேசிக்கொண்டே இருப்பார். ஆனால் தேவனுடைய சமூகத்திலே கிறிஸ்தவர்களாக, ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாங்கள் கீழ்ப்படிந்தோம் என்று சொன்னால் ஆசீர்வதிக்கப்படுவோம். இல்லை என்று சொன்னால் நாங்களே தேவனுடைய சமூகத்தை விட்டு வெளியே போய்விடுவோம். கர்த்தர் பின்தொடர்ந்தே வருவார். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னதுன்னு சொன்னால், இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவர் சொன்ன உடனேயே யோனா புறப்பட்டு நினிவேக்கு போகாம தர்சுக்கு ஓடி போயிட்டார். ஆனால் ஆண்டவர் சொன்ன உடனே பெருங்காற்று வீசினது. ஆண்டவர் சொன்ன உடனேயே கடல் கொந்தளித்தது. ஆண்டவர் சொன்ன உடனேயே அந்த இடத்துல ரட்சிக்கப்படாத மாலுமி இருந்தாங்க, அந்த இடத்துல அநேகர் இருந்தாங்க. அத்தனை பேரும் தேவனை நம்பினார்கள், தேவனை நோக்கி அவர்கள் பலியிடுறார்கள், தேவனை ஆராதிக்கிறார்கள், துதிக்கிறார்கள், பொருத்தனையும் பண்றாங்க. அவர்களும் கீழ்ப்படுகிறார்கள். ஆண்டவர் மீனுக்கு கட்டளையிட்டார், மீனும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தது. நினிவே பட்டணத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆண்டவர் 3 நாளைக்கு பிறகு மீனுக்கு சொல்றார், போயிட்டு கக்கி விட சொல்லி. மீன் கீழ்ப்படிந்து நினிவேலே ஆண்டவர் யோனாவை கொண்டு போய் கரை இறக்கி விட்டது, கீழ்ப்படிந்தது. அந்த நினிவே பட்டணத்தில் போய் போனதுக்கு பிறகு, இவர் பிரசங்கம் பண்ணினதுக்கு பிறகு என்ன நடக்குது? ஆமனுக்கு செடி ஒன்றை ஆண்டவர் வளரும்படியாக கட்டளையிடுகிறார். வளருது. அந்த இடத்துல ஒரு பூச்சி ஒன்று அரிக்கும்படி ஆண்டவர் கட்டளையிடுகிறார். பூச்சும் வந்து அரிக்குது, அத்தனை சாவ செய்கிறது. இவைகள் எல்லாமே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. தேவனுடைய மனிதனோ பிடிவாதத்தோடு கூட நான் இறங்க மாட்டேன், நான் செய்வதை நிச்சயமாக செய்வேன், நான் மனம் மாற மாட்டேன், நான் செத்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல்ல, ஒதுங்கி ஓன. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலும் எல்லாமே கீழ்ப்படியும். வானம், பூமி, நாங்கள் பார்க்குற சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் கீழ்ப்படியும். ஒரு சில நேரத்தில் ரட்சிக்கப்படாத ஜனங்களும் கூட ஆண்டவருக்கு பயம் தெரியுமா? குடிக்கிற நேரம் எங்க முன்னுக்கு குடிக்க மாட்டாங்க. ஒரு சிலர் சிகரெட் பற்ற வைக்கிறவங்க பற்ற வைக்க மாட்டாங்க. ஏன்? தெரியும் ஆண்டவருடைய பிள்ளைங்க நாங்கள் யார் அப்படி சொல்லிட்டு. நாங்கள் போய் சொல்லிட்டோம்னு சொல்ல, நீங்கள் சர்ச்சுக்கு தானே போறீங்க, எப்படி போய் சொல்றீங்க? நீங்கள் சர்ச்சுக்கு போறவங்க இப்படியா உடுத்துறது? தெரியும் ஆண்டவரை பற்றி அவர்களுக்கு. அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள். தேவனை ஆராதிக்கிற நாங்கள் தேவனுக்கு இடம் கொடுக்கிறது இல்லை. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் இன்றைக்கும் நம்மளை நேசிக்கிறார் தெரியுமா? ஏன்னு சொன்னாக்க
ஆண்டவருக்கு வேணும் இந்த யோனாவை கொண்டு 1,20,000 ஜனங்கள் நினிவே பட்டணத்தில் வாழ்கிறாங்க, அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அறிந்திருந்தார். அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், இந்த மனிதன் போய் பிரசங்கம் பண்ணினார் என்று சொல்லி அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆண்டவருக்கு யோனாவினுடைய பெயரை பெருமைப்படுத்துகிறதற்காக அடிமைகளாக இருந்ததான ஜனங்களை மீட்டுக்கொள்ளும்படிக்கு தான் யோனாவை ஆண்டவர் அந்த இடத்தில் அனுப்பினார். யோனா அந்த விஷயம் தெரியாமல் அவன் வேறு திசைக்கு ஓடிக்கொண்டிருந்தார். இந்த காலை நேரத்திலும் ஆண்டவர் எங்களோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் எங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். நாங்கள் ஆண்டவருடைய பாதையை விட்டு விலகும் பொழுது ஆண்டவர் சில சூழ்நிலைகளை உருவாக்கி ஆண்டவர் எங்களோடு கூட இடைப்படுகிறார். ஆண்டவர் மனம் திரும்புகிறதான ஜனங்களுக்கு இன்றைக்கு மனதுருக்கம் உள்ளவராக இருக்கிறார். அவர்கள் அந்நியர்களாக இருக்கலாம், ஆண்டவரை அறியாதவர்களாக இருக்கலாம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை அறியாமல் நீங்கள் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களா? இயேசு உங்களையும் நேசிக்கிறார், உங்களுக்கு மன்னிப்பை கொடுப்பார். அந்த நினிவே பட்டணம் முதல் பகுதியில் பார்க்கிறோம், அவர்கள் பாவம் செய்த அக்கிரமத்தோடு கூட வாழ்ந்தார்கள். மனம் திரும்பும் பொழுது ஆண்டவர் இரக்கத்தை காண்பித்தார். இன்றைக்கும் எங்களுடைய பாவத்துக்கு மன்னிப்பை, எங்களுடைய ஜெபத்துக்கு பதிலை கொடுக்கிறதான தேவனாக ஆண்டவர் எங்களை பின்தொடர்ந்து கொண்டு வருகிறார். ஆமென். எத்தனை பேர் ஆண்டவருடைய கருத்தில் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க விருப்பப்படுறீங்க? கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். நாங்கள் கண்களை மூடி எழுந்து நின்று இந்த பாடலை பாடும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுப்போமா? ஆண்டவரே, ஒரு குயவனுடைய கைகளிலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய கருத்தில் வக்குள்ளாக வருவோம். யோனாவை போல பிடிவாத குணம் எங்களிடத்தில் இருக்க தேவையில்லை. பெருமையின் குணாதிசயம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுடைய பேருக்காக வாழ வேண்டிய அர்த்தம் எங்களுக்கு தேவையில்லை. ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறோமா? மனிதன் இந்த பூமியிலே மனிதனுக்காக நாங்கள் வாழ்ந்த நாட்கள் போதும். மனுஷனை பேர் புகழை அவன் வந்து கொண்டு போனது போதும். அதற்காக வாழ்ந்த நாட்கள் போதும். தேவன் பிரியப்படுகிறாரா? நான் தேவனுடைய திசைக்குள்ளாக திரும்புகிறேனா? எத்தனை பேர் ஆண்டவருக்கு முன்பதாக உங்களை அர்ப்பணிக்கிறேன்? கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க. ஐயா ஆண்டவரே, எனக்கு விளங்குது ஆண்டவரே, நான் போற பாதை ஆண்டவரை சுவாமி தவறு என்று சொல்லி நான் உணர்கிறேன். ஆனால் நீ தொடர்ந்து வருகிறீரே, என்னை நேசிக்கும்படியாக என்னை தொடர்ந்து வருகிறீரே. என் மீது கொண்டதான திட்டத்தை நிறைவேற்றும்படியாக, என் மீது கொண்டதான தரிசனத்தை நிறைவேற்றும்படியாக, என்னை கொண்டு நீ செய்ய வேண்டியதான காரியத்தை செய்யும்படியாக என்னை மீண்டும் மீண்டும் அழைத்து கொண்டு வர்றீங்களே அப்பா, உமக்கு நன்றி. பக்கமாக நான் திரும்புகிறேன். யோனா மீனின் வயிற்றிலிருந்து ஜெபித்ததை போல் இந்த காலை நேரத்திலே ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? எங்களுடைய வாழ்க்கை முழுமையாக அர்ப்பணம் பண்ணுவோமா? சித்தம் செய்ய வேண்டும்.
நன்றி சுவாமி. இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி. இன்னைக்கு எங்களோடு கூட பேசினதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் வானத்தில் ஏறினாலும் பூமியில் கடையாந்தரங்களுக்கு சென்றாலும் பாதாளத்திலே படுக்கை போட்டுக்கொண்டு உமக்கு ஒளிந்திருக்கிறேன், உம்முடைய சித்தத்தை செய்ய மாட்டேன் என்று சொல்லி மறைந்திருந்தாலும் நீர் எங்களை விட மாட்டீர். நீர் அங்கேயும் இருக்கிறீர் என்று தாவீது சொன்னதைப் போல ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் பக்கமாக வரும் பொழுது கர்த்தர் எங்களை நடத்துவார். இன்றைக்கு பின்தொடர்கிறதான தேவன் உங்களை கரம் பிடித்து எடுத்து அவருடைய சித்தத்துக்கு நேராக நடத்துகிறது வல்லமை உள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. இன்றைக்கு எங்களோடு கூட இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை பேசி நீர் வழி நடத்தினதுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளை, இந்த ஓய்வு நாளில் உம்முடைய வார்த்தையின்படி நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, சூழ்நிலைகள் நிமித்தமாக நாங்கள் பயந்தோமா? சூழ்நிலைகள் நிமித்தமாக உம்மோடு கூட கடும் கோபம் கொண்டோமா? சூழ்நிலைகள் நிமித்தமாக ஆண்டவரே சுவாமி நாங்கள் அதைரியப்பட்டு நிற்கிறோமா? வழி விலகி நிற்கிறோமா? எங்களை நீர் மீண்டும் தேற்றும்படியாக ஆசீர்வதித்தருளும். அந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றிலும் நீர் எங்களோடு கூட பேசுகிறீர் என்பதை உணர்கிறதுக்கு கிருபை பாராட்டும். ஆண்டவரே, உம்மை அறியாமல் இத்தனை நாட்கள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நீர் எப்படி பாவத்துக்காக மனதுருகி பாவ மன்னிப்புக்காக ஆண்டவரே சுவாமி உடைய சமூகத்துக்கு வரும் பொழுது மன்னித்து ஏற்றுக்கொண்டீரோ, அதே போல ஒவ்வொருவருடைய பாவங்களையும் மன்னித்து நீர் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினாலே ஜீவனையும் விடுதலையும் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. உடைய உன்னதமான ஜீவன அன்பின் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஆமென். இப்பொழுதும் கூட தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தல் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.